இந்திய விமானப்படை விமானி விங் கமாண்டர் அபிநந்தனை விடுவிக்க வேண்டும் என உலக நாடுகள் வலியுறுத்தி வந்த நிலையில் நல்லெண்ண அடிப்படையில் நாளை விடுதலை செய்வதாக பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் அறிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத முகாம்களை இந்திய விமானப்படை தாக்கி அழித்ததற்கு பதிலடியாக பாகிஸ்தான் நேற்று தாக்குதல் நடத்தியது. இந்திய விமானப்படையும் எதிர்த்தாக்குதல் நடத்தியது. அப்போது பாகிஸ்தான் எல்லையில் விபத்திற்குள்ளான இந்திய போர் விமானத்தில் இருந்த விமானி அபிநந்தனை பாகிஸ்தான் ராணுவம் கைது செய்தது. அபிநந்தன் பாகிஸ்தான் வசம் சிக்கியிருப்பதற்கான வீடியோக்களும் வெளியாகின. இதையடுத்து அபிநந்தனை மீட்க இந்தியா ராஜாங்க ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டது. அமெரிக்கா உள்ளிட்ட உலக நாடுகளும் அபிநந்தனை விடுவிக்க வலியுறுத்தின. இந்நிலையில் பாகிஸ்தான் நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டத்தில் உரையாற்றிய அந்நாட்டு பிரதமர் இம்ரான்கான் அமைதி மற்றும் நல்லெண்ண அடிப்படையில் அபிநந்தனை வெள்ளிக்கிழமை விடுவிப்பதாக அறிவித்தார். பதற்றத்தை அதிகரிப்பது யாருக்கும் பயன் தராது என்றும் அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். அதே சமயம் பதற்றத்தை தணிக்கும் வகையிலான தங்களது நடவடிக்கைகளை பலவீனமாக கருதக்கூடாது என்றும் இம்ரான்கான் எச்சரித்தார். காஷ்மீர் பிரச்சினை குறித்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என கேட்டுக்கொண்ட இம்ரான்கான் புல்வாமா தாக்குதலில் எந்தவித ஆதாரமும் இன்றி பாகிஸ்தான் மீது இந்தியா குற்றம் சாட்டியதாகவும் தாக்குதல் நடந்த 2 நாட்களுக்கு பிறகே ஆதாரங்களை வழங்கியதாகவும் தெரிவித்தார். தனக்கு இந்தியாவில் நிறைய நண்பர்கள் இருப்பதாகவும் அபிநந்தன் விடுவிக்கப்படுவதை பேச்சுவார்த்தைக்கான முதல் படியாக பார்ப்பதாகவும் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் குறிப்பிட்டார். பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் அபிநந்தன் விடுவிக்கப்படுவார் என இம்ரான்கான் அறிவித்ததும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மேஜையை தட்டி வரவேற்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. अपना पार्ट प्ले करेगी इस जिधर आज हम खड़े हैं इससे ज्यादा सिचुएशन आगे एस्केलेट ना करे. शुक्रिया. இம்ரான்கான் அறிவித்தபடி வெள்ளிக்கிழமை அன்று அபிநந்தனை பாகிஸ்தான் ஒப்படைக்க உள்ளது. விமானப்படை விங் கமாண்டர் அபிநந்தன் நாளை விடுதலை செய்யப்படுவார் என்ற செய்தி வெளியானதும் சென்னை தாம்பரத்தில் உள்ள அவரது குடும்பத்தினர் மகிழ்ச்சி கடலில் திளைத்தனர். ஒருவருக்கொருவர் கட்டியணைத்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியதுடன் இனிப்புகளும் வழங்கி கொண்டாடினர். இதனிடையே பாகிஸ்தானில் இருந்து வரும் மகனை வரவேற்பதற்காக அவரது குடும்பத்தினர் டெல்லி செல்ல உள்ளனர். இதேபோல நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் மக்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். அபிநந்தனை விடுவிக்க பாகிஸ்தான் சம்மதம் தெரிவித்துள்ள நிலையில் டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே தொடர்ந்து பதற்றம் ஏற்பட்டு வந்த நிலையில் முப்படை தளபதிகளுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆலோசனை மேற்கொண்டார். அந்த கூட்டத்தில் நாளைய தினம் காஷ்மீருக்கு சென்று கள நிலவரங்களை நிர்மலா சீதாராமன் ஆய்வு செய்ய உள்ளார். இதேபோல உள்துறை அமைச்சக அதிகாரிகளுடன் ராஜ்நாத் சிங்கும் ஆலோசனை மேற்கொண்டார். தொடர்ந்து பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் இரு நாடுகளுக்கு இடையே நிலவி வந்த பிரச்சினை பற்றி முக்கிய முடிவு எடுக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னையில் வசிக்கும் அபிநந்தனின் பெற்றோரை அரசியல் கட்சித் தலைவர்கள் சந்தித்து ஆறுதல் கூறினர். பாகிஸ்தான் வசம் சிக்கியுள்ள விமானப்படை விமானி அபிநந்தனின் பெற்றோர் சென்னை மாடம்பாக்கத்தில் வசித்து வருகின்றனர். அங்குள்ள அபிநந்தனின் தந்தையும் முன்னாள் விமானப்படை அதிகாரியுமான வர்த்தமானை சந்தித்து அரசியல் கட்சித் தலைவர்கள் ஆறுதல் கூறி வருகின்றனர். மகனை இந்தியா மீட்டுக் கொண்டு வந்துவிடும் என்ற நம்பிக்கையில் அபிநந்தனின் பெற்றோர் இருப்பதாக அவர்களை சந்தித்த தலைவர்கள் தெரிவித்தனர். அவங்க எங்களுக்காக சொன்னாங்க, நாங்கள் எதை பற்றியும் கவலைப்படல, அதனால நாடு தேசம் என்ற மக்கள் அதுதான் எங்களுக்கு என்ற அடிப்படையில் சொன்னது. உண்மையிலே இப்படிப்பட்ட பெற்றோர்கள் பெற்றிருப்பது என்பது உண்மையிலே ஒரு மாதவம் என்றுதான் நான் இந்த நேரத்தில் குறிப்பிட கடமைப்பட்டிருக்கின்றேன். அவர்கள் நாங்கள் சென்ற எங்களுக்கு அவர்கள் ஆறுதல் கூறினார்கள். அந்த அளவிற்கு அவர்கள் தைரியமாக இருக்கிறார்கள். எந்த கவலையும் படவில்லை. அவர் ஒரு மாவீரர். அவர் அந்த பணியை மிகச்சிறப்பாக செய்திருக்க அவர் பெருமை கொள்கிறார்கள். தைரியமா இருக்காங்க. அதுதான் அங்கே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அபிநந்தனுடைய அப்பா அம்மா தைரியமா இருக்காங்க. நம்ம நாடு எங்க மகனை பத்திரமாக திருப்பி கொடுக்கும் அப்படின்னு நாங்க முழுதாக நம்புறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த நாடு என் மகனை பாதுகாக்கும் அப்படின்ற வகையில் அவர் சொன்னார். ஒரு சிறந்த தந்தை, சிறந்த அவரும் ஒரு இராணுவ வீரர் என்பதை அவர் சந்திப்பில் அறிந்து கொண்டோம். அரசியல் கட்சி தலைவர்கள் மட்டுமின்றி உதகையில் அபிநந்தன் படித்த வெலிங்டன் பள்ளி துணைத் தலைவரும் அவரது பெற்றோரை சந்தித்து ஆறுதல் கூறினார்.
திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்தவரான அபிநந்தன் கடந்த 14 ஆண்டுகளாக விமானப்படையில் பணிபுரிந்து வருகிறார். அவரது தந்தை சிம்மக்குடி வர்த்தமான் விமானப்படையில் பணிபுரிந்தவர். விமானப்படை விமானி கடத்தப்பட்டது போன்ற காட்சிகளை கொன்ற காற்று வெளியிடை திரைப்படத்திற்கு ஆலோசகராக இருந்த வர்த்தமானின் மகனும் படத்தில் இடம்பெற்ற காட்சி போன்றே கடத்தப்பட்டுள்ளது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தான் பிடியில் சிக்கியுள்ள விமானி அபிநந்தன் திருவண்ணாமலை மாவட்டம் திருப்பணமூரைச் சேர்ந்தவர். பெங்களூரு ராணுவ பள்ளியில் படித்த அவர் சென்னை தாம்பரத்தில் உள்ள விமானப்படை பயிற்சி நிலையத்தில் பயிற்சி பெற்றார். 2004ஆம் ஆண்டு இந்திய விமானப்படையில் சேர்ந்த அபிநந்தன் Su-30 ரக போர் விமானத்தில் பயிற்சி மேற்கொண்டு வந்தார். பின்னர் MiG-21 பைசன் ரக போர் விமானத்தை இயக்கி வந்தார். அதிவேகமாக காற்றை கிழித்துக் கொண்டு செல்லும் திறன் பெற்ற MiG-21 ரக விமானத்தை இயக்குவதில் வல்லமை பெற்றவராக திகழ்ந்தார். தனது மனைவி மற்றும் 2 குழந்தைகளுடன் அபிநந்தன் டெல்லியில் வசித்து வந்தார். அபிநந்தனின் தந்தை சிம்மக்குட்டி வர்தமான் 1973ஆம் ஆண்டு விமானப்படையில் சேர்ந்து ஏர் மார்ஷலாக பணியாற்றியவர். கார்கில் போரில் குவாலியரில் தலைமை விமானி அதிகாரியாக செயல்பட்ட அவர் 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தாக்குதலுக்கு பிறகு விமானப்படை கமாண்டராக பணியாற்றியவர். தன்னுடைய பணிக்காலத்தில் 40 வகையான விமானங்களை ஓட்டிய வர்த்தமான் 4000 மணி நேரம் வானில் பறந்தும் ஓய்வு பெற்றவர். தாய்நாட்டுக்காக தந்தையின் அர்ப்பணிப்பை பார்த்து விமானப்படையில் அபிநந்தன் தன்னை இணைத்துக் கொண்டார். ஆலோசகராக இருந்தவர் வர்த்தமான். Many experiences in my life, but I never thought in my wildest dreams that I would be here on the stage in a movie audio release. பாகிஸ்தானில் செயல்பட்டு வரும் பயங்கரவாத இயக்கமான ஜெய்ஷ்-இ-முகமதுவின் தலைவர் மசூத் அசாரை சர்வதேச பயங்கரவாதியாக அறிவிக்க கோரி அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் நாடுகள் ஐநா சபையில் தீர்மானத்தை முன்மொழிந்துள்ளன. இந்த விவகாரத்தில் சீனா எடுக்கும் நிலைப்பாட்டை மற்ற நாடுகள் உற்று நோக்கியுள்ளன. காஷ்மீரில் கடந்த 14ஆம் தேதி நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு ஜெய்ஷ்-இ-முகமது இயக்கம் பொறுப்பேற்றது. இதனைத் தொடர்ந்து அந்த இயக்கத்தின் தலைவர் மசூத் அசாரை சர்வதேச பயங்கரவாதிகளின் பட்டியலில் சேர்க்க இந்தியா வலியுறுத்தி வருகிறது. இந்தியாவுக்கு ஆதரவாக அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் நாடுகள் ஐநா சபையில் தீர்மானத்தை முன்மொழிந்துள்ளன. இந்த 3 நாடுகளும் முன்மொழிந்துள்ள தீர்மானத்திற்கு ரஷ்யாவின் ஆதரவும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தீர்மானத்தின் மீது 10 வேலை நாட்களில் ஐக்கிய நாடுகள் சபை முடிவெடுக்கும். இந்த தீர்மானத்தின் மீது சீனா எடுக்கும் நிலைப்பாடு என்ன என்பது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. ஏனெனில் கடந்த காலங்களில் இவ்வகை தீர்மானங்களை சீனா ஆதரிக்கவில்லை. நாடாளுமன்ற தாக்குதல், பதான்கோட் விமானப்படை தாக்குதல் உள்ளிட்டவைகளை தொடர்ந்து 2009, 2016 மற்றும் 2017ஆம் ஆண்டுகளிலும் மசூத் அசாரை சர்வதேச பயங்கரவாதியாக அறிவிக்க இந்தியா கோரியது. இதற்கு P3 நேஷன்ஸ் என்றழைக்கப்படும் அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் நாடுகள் ஆதரவு தெரிவித்தன. ஆனால் வீட்டோ அதிகாரம் கொண்ட நாடுகளில் ஒன்றான சீனா இதற்கு முட்டுக்கட்டை போட்டது. அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ் நாடுகளின் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் ஐக்கிய நாடுகள் சபையால் பட்டியலிடப்பட்ட பயங்கரவாதி என மசூத் அசார் அறிவிக்கப்படுவார். இதன் மூலம் அவர் பயணங்கள் மேற்கொள்ள தடை விதிக்கப்படும், சொத்துக்கள் முடக்கப்படும், ஆயுதங்கள் வாங்கவும் தடை விதிக்கப்படும். பாகிஸ்தான் வசம் சிக்கியுள்ள இந்திய விமானப்படை வீரர் அபிநந்தனை பாதுகாப்பாக ஒப்படைக்க வேண்டும் என்ற இந்தியாவின் கோரிக்கைக்கு பாகிஸ்தான் செவிசாய்த்திருக்கிறது. எனினும் தங்கள் வசம் சிக்கிய இந்திய வீரர்களை பாகிஸ்தான் பாடாய்படுத்திய வரலாறும் உள்ளது. 1999ஆம் ஆண்டு கார்கில் போர் உச்சகட்டம் அடைந்திருந்த நேரம் குண்டு வீசுவதற்காக சென்ற பிளைட் லெப்டினன்ட் நச்சிகேதா MiG-27 விமானத்தில் சென்றார். வெகுநேரம் ஆகியும் திரும்பாததால் பதற்றமடைந்தார் விமானப்படையின் 17வது ஸ்குவாடன் விங் கமாண்டர் தனோவா. அவரை தேடுவதற்காக ஸ்குவாடன் லீடர் அகுஜாவை MiG-21 விமானத்தில் அனுப்பி வைத்தார். கண்ணிமைக்கும் நேரத்தில் அவரது விமானத்தை பாகிஸ்தான் ஏவுகணை தாக்கியது. உடனே பாராசூட்டில் குதித்தாலும் பாகிஸ்தான் படைகளிடம் சிக்கினார். சில நாட்கள் கழித்து அகுஜாவின் உயிரற்ற உடலைத்தான் பாகிஸ்தான் ஒப்படைத்தது. அவரை சிறைபிடித்து மிக அருகில் நின்று சுட்டுக் கொன்றதற்கான அடையாளம் இருந்தது. அகுஜாவுக்கு உயிர் சக்கர விருது வழங்கி அரசு கௌரவித்தது. இது போதாதென தங்களிடம் பிடிபட்டிருந்த நச்சிகேதாவை பாகிஸ்தான் படைகள் பல நாட்களாக துன்புறுத்தியதாகவும் புகார் எழுந்தது. அவரை தொலைக்காட்சிகளில் காட்டி அவமானப்படுத்தினர்.
1999 மே 27ஆம் தேதி கைதான அவர் பல்வேறு அழுத்தங்கள் காரணமாக 8 நாட்கள் கழித்து விடுவிக்கப்பட்டார். அந்த 8 நாட்களும் அவர் மனதளவிலும் உடலளவிலும் பெருமளவில் துன்புறுத்தப்பட்டார். பின்னர் சரக்கு விமான பிரிவுக்கு மாற்றப்பட்டு கடந்த ஆண்டு விருப்ப ஓய்வு பெற்றார். இது போதாதென கார்கில் போரின் போது 22 வயதை நிரம்பிய காளியா என்ற ராணுவ கேப்டன் மற்றும் 5 வீரர்களை நம் எல்லைக்குள் புகுந்து பாகிஸ்தான் படை கைது செய்தது. அவர்களை 22 நாட்கள் சித்திரவதை செய்து 1999 ஜூன் 9ஆம் தேதி உயிரற்ற உடல்களாக ஒப்படைத்தது. அவர்களது உடல் உறுப்புகள் வெட்டப்பட்டிருந்தன, கண்கள் தோண்டப்பட்டிருந்தன, உடலெங்கும் சிகரெட் காயங்கள் இருந்தன. உடல்களை பார்த்த ராணுவத்தினர் அதிர்ந்தனர். இந்திய ராணுவத்தினரை மோசமாகவே நடத்தி பழகிய பாகிஸ்தான் விங் கமாண்டர் அபிநந்தனை நன்கு நடத்துவதாகவும் நாளை விடுவிக்கப்படுவார் என வெளியாகிய தகவல் ஆறுதல் தருகிறது. அகுஜாவுக்கு விங் கமாண்டராக இருந்த தனோவா தற்போது விமானப்படை தளபதியாக உள்ளார். இந்த செய்தி அவருக்கும் நிம்மதியை தந்திருக்கும். இரட்டை இலை சின்னம் ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு ஒதுக்கியது சரியே என தீர்ப்பளித்துள்ள டெல்லி உயர்நீதிமன்றம் தினகரன், சசிகலா தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்துள்ளது. ஓபிஎஸ், சிபிஎஸ் ஆகியோர் ஒருங்கிணைந்த அதிமுகவிற்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கப்பட்டதை எதிர்த்து சசிகலா மற்றும் டிடிவி தினகரன் தரப்பினர் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கில் இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் கடந்த 8ஆம் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு இரட்டை இலை சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியது சரியே என தீர்ப்பளித்த நீதிபதிகள் சசிகலா, டிடிவி தினகரன் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்தனர். ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய அந்த சட்டத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து பார்த்து மெஜாரிட்டி எங்கு இருக்கிறதோ அதன் அடிப்படையில் நீங்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று எங்களுடைய வாதத்தை எடுத்து வைத்திருந்தோம். அதன் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் வழங்கியிருக்கிறது எங்களுக்கு சாதகமான தீர்ப்பை. அந்த தீர்ப்பை ஒட்டித்தான், அந்த தீர்ப்பில் எந்த விதமான மாற்றமும் செய்ய முடியாது என்று சொல்லித்தான் இன்றைக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இரட்டை இலை சின்னம் அதிமுகவுக்கே என தீர்ப்பளித்த நிலையில் குக்கர் சின்னத்தையாவது தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என தினகரன் தரப்பினர் நீதிபதிகளிடம் கோரிக்கை வைத்தனர். இதனை நிராகரித்த நீதிபதிகள் குக்கர் சின்னத்தை ஒதுக்க வேண்டுமென தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட முடியாது என கூறினர். இதையடுத்து மேல்முறையீட்டு நடவடிக்கைக்கு சிறிது காலம் ஆகும் என்பதால் அதுவரை குக்கர் சின்னத்தை வேறு யாருக்கும் ஒதுக்காமல் இருக்க உத்தரவிட வேண்டுமென தினகரன் தரப்பு வலியுறுத்தியது. அதன்படி 15 நாட்கள் வரை குக்கர் சின்னத்தை யாருக்கும் ஒதுக்க வேண்டாம் என தேர்தல் ஆணையத்திற்கு நீதிபதிகள் அறிவுறுத்தினர். டெல்லி உயர்நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பின் மூலம் உண்மையான அதிமுக தாங்கள்தான் என உறுதியாகியுள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். சில பேர் அண்மையிலே கட்சிக்கு வந்து இந்த இயக்கத்தை பிடித்து விடலாம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு எங்களுக்கு எவ்வளவு இடையூறு செய்ய முடியுமோ அத்தனை இடையூறை செய்தார். அதற்கெல்லாம் இன்று நீதிமன்றத்தின் மூலமாக ஒரு நல்ல தீர்வு கிடைத்திருக்கிறது. நல்ல தீர்ப்பின் மூலமாக இரட்டலை கிடைத்ததன் மூலமாக இனி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வீறு நடைபோடும். அதே சமயம் டெல்லி உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய உள்ளதாக அமமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிடைக்கிற உச்சநீதிமன்றம் ஏற்கனவே அந்த டைரக்ஷன் கொடுத்துருக்கு. அந்த ஆர்டர் போன மாதம் கொடுத்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால தான் உயர்நீதிமன்றம் நாங்கள் இப்போ தேர்தல் வந்தால் யாருக்கும் எதுவும் கொடுத்துடக்கூடாது கேட்டதுனால தான் 15 நாளைக்கு தடை செய்து வைத்திருக்கிறாங்க. யாருக்கும் கொடுத்துடக்கூடாது வேறு யாருக்குன்ட்டு. உச்சநீதிமன்றத்தில் நிச்சயம் கிடைக்கும். இரட்டை இலை சின்னத்தில் மேல்முறையீடு சென்று அந்த கேஸ் எஸ்எல்பி அதில் போடணும். போட்டுட்டு இன்டர்வியூமா இந்த இதை கேட்கணும். நாடாளுமன்ற தேர்தலை சுட்டிக்காட்டி குக்கர் சின்னத்தை பெற முயன்றாலும் அமமுக அங்கீகரிக்கப்படாத கட்சி என்பதால் அனைத்து தொகுதிகளுக்கும் குக்கர் சின்னம் வழங்கப்படுமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. அத்திக்கடவு அவிநாசி நிலத்தடி நீர் செறிவூட்டும் திட்டத்திற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டினார். இதேபோல திருப்பூரில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்கினார். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா அவிநாசி கோவை பைபாஸ் சாலையில் நடைபெற்றது. அடிக்கல் நாட்ட வந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அத்திக்கடவு திட்ட போராட்ட கூட்டமைப்பினர் திருப்பூரிலிருந்து 100க்கும் மேற்பட்டோர் இருசக்கர வாகனங்களில் பேரணியாக விழா மேடைக்கு அழைத்து வந்தனர். விழா மேடை அருகே 108 பெண்கள் பூரண கும்ப மரியாதை கொடுத்து முதலமைச்சரை வரவேற்றனர். கூட்டமைப்பு சார்பாக முதலமைச்சருக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது. இதேபோல் அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன.
1008 சிதறு தேங்காய்களும் உடைக்கப்பட்டன. இதையடுத்து கோவை, திருப்பூர், ஈரோடு ஆகிய 3 மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களின் 60 ஆண்டுகால கோரிக்கையான அவிநாசி அத்திக்கடவு திட்டத்திற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டினார். ₹1532 கோடி ரூபாயில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதையும் அவர் தெரிவித்தார். 2 ஆண்டுகளில் திட்டம் முடிக்கப்பட்டு அதனை திறந்து வைக்க தான் வருவேன் எனவும் கூறினார். இதேபோல் கோதாவரி, காவிரி இணைப்பு திட்டமும் நிச்சயமாக நிறைவேற்றப்படும் எனவும் முதலமைச்சர் உறுதியளித்தார். கோதாவரி, காவிரி இணைப்பை நாம் செய்வோம். நிச்சயமாக அதை செய்தால் நம்முடைய தமிழகத்திற்கு தேவையான நீர் கிடைக்கும். எப்பொழுதும் அண்டை மாநிலத்தை நம்பியிருக்க வேண்டிய அவசியமில்லை. ஏனென்று சொன்னால் கோதாவரி நதி ஒரு வற்றாத ஜீவ நதி. கிட்டத்தட்ட ஆண்டு ஒன்றுக்கு 2500 டிஎம்சி தண்ணி கடலிலே வீணாக கலக்கின்றது. அப்படி வீணாக கலக்கின்ற அந்த நீரை தெலுங்கானா, ஆந்திரா மாநிலத்தின் வழியாக தமிழ்நாட்டிற்கு கொண்டு வருவோம். ஆகவே 3 மாநிலத்திற்கும் இந்த திட்டத்தை வடிவமைத்து இந்த திட்டம் நிறைவேற்றப்படும். மேடையில் முதல்வர் பேசும்போது இடையே பெண் ஒருவர் கேள்வி கேட்க முயற்சி செய்தார். இதனால் லேசான சலசலப்பு ஏற்பட்டது. இந்த விழாவில் சபாநாயகர் தனபால், துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன், அமைச்சர் SP வேலுமணி, செங்கோட்டையன், MP மற்றும் MLAக்களும் கலந்து கொண்டனர். முன்னதாக திருப்பூரில் 1875 கோடி ரூபாய் மதிப்பில் அம்ரூத் மற்றும் சீர்மிகு நகர திட்டங்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டினார். இந்த ஸ்மார்ட் நகரம் எப்படி இருக்கும் என்பதற்கான வீடியோவும் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பப்பட்டது. சபாநாயகர் தனபால் தலைமையில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் 490 கோடி ரூபாய் மதிப்பில் பள்ளி கல்வித்துறைக்கான கட்டடங்கள் மற்றும் 2ஆம் கட்ட நெடுஞ்சாலை ஆகியவற்றை மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தனர். பின்னர் பேசுகையில் திருப்பூரை உலகத்தரம் வாய்ந்த நகரமாக மாற்ற தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக கூறினார். ஸ்மார்ட் சிட்டியில் பல்வேறு திட்டங்கள் கிட்டத்தட்ட 1875 கோடிக்கு இன்னைக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறேன். இந்த திருப்பூர் மாநகரமே 2 ஆண்டுகள் கழித்து வெளியூர்லேருந்து இங்கே எல்லாமே வெளிநாட்டுக்கு அதிகமாக போயிருப்பாங்க, தொழில் துவங்கியிருக்காங்க, பெரிய பெரிய தொழில் அதிபர் இருப்பாங்க. 2 ஆண்டுகள் கழித்து இந்த திருப்பூர் நகரத்துக்கு வரும்போது திருப்பூர் நகரத்துக்கு வர்றோமா இல்லது வெளிநாட்டில் இருக்குமா என்று சொல்லுகின்ற அளவுக்கு இந்த திருப்பூர் மாநகரமே மாற்றி அமைக்கப்படும். ஸ்டாலின் ஊர் ஊராக சென்றாலும் தெரு தெருவாக சென்றாலும் மக்கள் அவரை நன்கு அறிந்து வைத்துள்ளதாகவும், ஸ்டாலின் எந்த அளவிற்கு மக்களை குழப்பினாலும் மக்கள் தெளிவாக இருப்பதாகவும் முதலமைச்சர் கூறினார். உலக நாடுகள் மத்தியில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட அமெரிக்க அதிபர் டிரம்ப் மற்றும் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னின் சந்திப்பு முழுமையடையாமல் பாதியில் நிறைவடைந்தது. அமெரிக்க அதிபர் டிரம்பும் வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன்னும் வியட்நாம் தலைநகர் ஹனோயில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் அணு ஆயுத ஒழிப்பு குறித்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்த சந்திப்பு பாதியிலேயே நிறுத்திக் கொள்ளப்பட்டது. கடந்த முறை சிங்கப்பூரில் நடந்த பேச்சுவார்த்தையின் போது 2 தலைவர்களும் மிக சுவாரஸ்யமாக போட்டோக்கள் எடுத்துக்கொண்ட நிகழ்வு நடைபெற்றது. ஆனால் இந்த முறை திட்டமிட்டிருந்த மதிய உணவு விருந்தை கூட ரத்து செய்துவிட்டு சந்திப்பை முடித்துக் கொண்டுள்ளனர் டிரம்பும் கிம்மும். வியட்நாமில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா கேட்டுக்கொண்டபடி அனைத்து அணு ஆயுதங்களையும் அழித்துவிட வடகொரியா ஒப்புக்கொண்டது. ஆனால் தன் மீதான பொருளாதார தடையை முழுமையாக நீக்க வேண்டும் என வடகொரியா கோரியது. இந்நிலையில் அணு ஆயுதங்கள் இருக்கும் சில இடங்கள் குறித்து வடகொரியா பேச மறுப்பதாகவும், அமெரிக்கா விரும்பும் பகுதிகளை அணு ஆயுதமற்ற பகுதியாக்க வடகொரியா மறுக்கிறது. நாங்கள் எதிர்பார்ப்பதை அவர்கள் செய்ய தயாராக இல்லை என்பதால் வடகொரியாவின் கோரிக்கையை ஏற்க முடியாது என்று கூறி இந்த சந்திப்பு பாதியில் நிறுத்தப்பட்டது. அதே சமயம் புதிதாக எந்தவித அணு ஆயுத சோதனையும் செய்ய மாட்டோம் என வடகொரியா தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாகவும், இந்த சந்திப்பின் முடிவில் நாங்கள் நல்ல நண்பர்களாக இருக்கிறோம் என்று நம்புவதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ட்ரம்ப் கிம் சந்திப்புக்கு பெரிதும் முயற்சி மேற்கொண்ட தென்கொரியா பேச்சுவார்த்தை பாதியிலேயே நிறுத்தப்பட்டு விட்டது ஏமாற்றம் அளிப்பதாக தெரிவித்துள்ளது. இந்த சந்திப்பின் போது இரு தலைவர்களும் ஒப்பந்தம் கையெழுத்திடும் நிகழ்வு, அதனைத் தொடர்ந்து மதிய விருந்துக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் உடன்பாடு எட்டப்படாததை அடுத்து இரு தரப்பும் இந்த நிகழ்ச்சிகளை ரத்து செய்தன. 3வது சந்திப்பு குறித்தும் எந்த முடிவும் எட்டப்படவில்லை.